ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கணம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கு ஆண்டுடைய வார்த்தை இன்றைக்கும் ஆண்டு நம்மோடு கூட இடைபெறுகிற ஆண்டுடைய வார்த்தை, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கணம் பெற்றாய். ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையானவர்கள் கணம் பெற்றவர்கள், கணம் பெறுவார்கள். தேவனுடைய பார்வைக்கு அருமையானவர்களாய் இருக்கிறவர்கள் கணம் பெறுவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பார்வையிலே அருமையானவர்களாக காணப்படுகிறவர்கள் கணம் பெறுகிறவரை பார்ப்போம் என்று சொன்னால், வேதத்திலே சொல்லுகிறது, நீதிமான் அவருக்கு மிகவும் பிரியமான, கர்த்தருக்கு பிரியமானவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய பார்வையில் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீதிமானமாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் அவருடைய சமூகத்தில் அவருடைய பார்வைக்கு அருமையானவர்கள். ஒவ்வொருவருக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவும் அருமையானது. ஆனால் இதில் விசேஷமாக இயேசுவின் நாமத்தை தொழுது கொள்கிற, இயேசுவின் நாமத்தினாலே பிதாவை சேருகிற ஒவ்வொருவரும் ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவர் அவர்களை சிநேகிக்கிறவராக இருக்கிறார். அவரெல்லாம் தேவனுடைய பார்வையில் அருமையானவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறபடி, நீ என் பார்வைக்கு, ஆண்டவருடைய பார்வைக்கு அருமையானவர்கள். அதே போல் ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனமண்ணுவார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதே போல கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் தாழ்மைக்கும் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையுமாம் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. ஏன்னா ஐஸ்வர்யமும் கனமும் அவருடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவர் கனப்படுத்த விரும்புகிறார். அவருடைய பார்வைக்கு அருமையானவர்களை ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. அவர் கணத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய பார்வைக்கு அருமையானபடியினால கணம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவனுடைய பார்வையிலே நீங்கள் ஒவ்வொருவரும் அருமையானவர்களாக இருக்கிறீர்கள். ஆகவே அவரிடத்திலிருந்து கனம் வரும். கனம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தைகளில் ஒன்று சொல்லுகிறது, ஆண்டவர் தேவதூதனும் சற்றே சிறியவனாக மனுஷனை படைச்சிட்டு அவனை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டினார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டுகிற தேவன். அவர் நம்மை கனத்தினால் முடிசூட்டுகிறார். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பார்வைக்கு நம்ம அருமையாக இருக்கிறதுனால தான் நம்ம கனம் பெறுகிறோம். ஆகவே வசனம் சொல்லுகிறபடி, அவர்கள் தேவதூதனும் சற்றே சிறந்தான். அவர்கள் ஆண்டவர் தேவதூதனுக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா ஆண்டவர் சத்துருக்கு உதவியாக கை கொடுக்கல, விழுந்து போன தூதர்களுக்கு உதவியாக கை கொடுக்கல, பாவத்தில் விழுந்து போன மனுக்குலத்தை தூக்கி எடுக்கும்படி அவர் நமக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆண்டவருடைய சமூகத்திலே கனமும் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இன்றைக்கு எப்படியெல்லாம் கனம் பண்ணுவார் சொன்னால், ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஆபத்து காலத்தில் அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது, நம்ம இடத்துல வாஞ்சியாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பதில் கொடுத்து மறு உத்தரவு கொடுத்து நமக்கு கனப்படுத்துவார் என்று சொல்லி சங்கீதம் 91ஆம் சங்கீதம் கடைசி வசனங்களில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டுடைய வசனம் இவனமாய் சொல்லுகிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்தினேன் என்று கனப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. ஆபத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு மறு உத்தரவு கொடுத்து நம்மை கனம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல வேதம் சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. யாரெல்லாம் ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக தேவ ராஜ்யத்தின் பணியை செய்கிறதுக்கு தங்களை இணைந்து கொண்டு அவர்களும் செயலாற்றுகிறார்களோ இவர்கள் எல்லாம் கனம் பெறுவார்கள் என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் ஆண்டவருடைய நாமத்தினால ஆண்டுடைய ராஜ்யத்துக்காக ஓடுகிற உழைக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனால் கனம் பெறுவீர்கள். ஆண்டவர் கனம் பண்ணுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
ஆண்டுடைய பார்வையில் நீங்களும் நானும் மிகவும் அருமையானவர்களாக இருக்கிறோம். ஆகவே நாம் கனத்தை பெறுவோம் என்று சொல்லப்படுது. நம்முடைய ஆபத்து காலத்தில் கர்த்தர் நமக்கு மறு உத்தரவை கொடுத்து நம்மை கனப்படுத்துகிற தேவன். ஆண்டுடைய ராஜ்யத்தின் பணியை நிறைவேற்றும் பொழுது கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படும் பொழுது, ஆண்டவருக்கு முன்பாக நம்மை நாம் வெறுமையாக்கி தரும் பொழுது கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பார்வையிலே அருமையானவர்களாக இருக்கிறீர்கள். ஆகவே தேவன் உங்களை கனப்படுத்துவார். கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். ஆண்டவர் நம்மை கனம் பண்ணுகிற தேவன். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். வேதம் மற்றும் மேலும் சொல்லுகிறது, அவரோடு கூட நாம் பாடுகளை சகிக்கும் பொழுதும் கர்த்தர் அந்த கனத்தை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். அவரோடு கூட பாடுகளை சகிக்கிற இந்த உலகத்தில் இயேசு நாமத்து நிமித்தம் நீங்கள் பாடுகளை சகித்து கொண்டு இருக்கிறீங்களா? பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நித்திய கன மகிமை நமக்கு வரும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு அது ஒப்பானதல்ல என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த உலகத்தில் உங்களுக்கு வந்த பாடுகள் எல்லாம் கனமாய் மகிமையாய் உங்களுக்கு திரும்பி அளிக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம